வெல்கம் டு லேட்டா கேஸ். சென்னை மெரினால பெண்களுடைய போராட்டம் ஒரு முக்கியமான பங்கு விதிச்சிருக்கு. சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மான்னு ஒரு இளம்பெண் கோஷமிட்டு பேசுற வீடியோ நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. அந்த பெண் பேசும் பொழுது கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க முதல் நாள். அதுக்கப்புறம் 2வது நாள் ஒரு 1000 பேர் கூடினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர்த்துக்கு மேல அந்த பெண் பேசும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கறதுக்காகவே எல்லா பேரும் போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய குரல் வளமும் முக வளமும் ரொம்ப அழகா இருக்கு. அவங்க பேசும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்பிரஷனுக்காகவே எல்லா பேரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலாவை இவ்வளவு தைரியமா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு ஹேட்ஸ்அப் பண்ணணும். ஓபிஎஸ் அவர்கள் எங்கன்னு ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்த பாடா தெரியல. ஸோ மெரினா பீச்சில் தினைக்கும் அவங்க ஓபிஎஸ் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து பார்த்தாருன்னா கண்டிப்பா கண் கலங்கிடுவாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இருக்கு. கருப்பு சுடிதார் அணிந்துகிட்டு அந்த இளம்பெண் பேசுற வார்த்தை ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப அழகா இருக்கு. அந்த காட்சி Facebookல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. மிகவும் உணர்வு பூர்வமா அந்த பெண் கோஷம் விடுறதை எல்லாராலையும் பார்க்க முடியுது. பெண் காலேஜ்ல மிகப்பெரிய பேச்சாளர்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பெண்ணுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டாங்க. ஜல்லிக்கட்டு வழியா ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பெண்ணை மக்கள் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்களாம். அந்த பெண் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அதனால எவ்வளவு தூரம் கூட்டத்தில் கத்துனாங்களோ அவ்வளவு தூரம் சேஃப்டியா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் மறைஞ்சிட்டா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கும் நாளானிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு முழுமையா தீர்வு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதே மாதிரி கத்திட்டு தெரியக்கூடாது. அதோட நிப்பாட்டிக்கணும். ஏன்னா பல ஆபத்துகள் அந்த பெண்ணுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகம். சசிகலா தொண்டர்கள் Facebook, ட்விட்டர்ல நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட பேர் என்ன, யாரு, என்ன, அட்ரஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த போராட்டம் முடிஞ்ச பின்னாடி இந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சசிகலா தரப்புல இருந்து கூறப்பட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.